ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடிசியாவில் 299க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைங்க, ஒண்டர் ஃபால்ஸ். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியோடு. பார்த்திங்கன்னா இங்கே வேறு லெவலில் வைப்பாக இருந்துச்சுங்க. அந்த வாட்டர் ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி, நம்ம ரியல் வாட்டர் ஃபால் மாதிரி நல்ல வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாகவே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பசங்கள்லாம் விட்டேன், யாருமே அதுலேருந்து வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உள்ளே என்ட்ரானவுடனே பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஷோ அங்கே உள்ள இது பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடமே நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. நல்லா அந்த பேர்ட்ஸோட சவுண்டு குக்குன்னு நல்லா சவுண்டு கேட்டுச்சு. ஒவ்வொரு பேர்ட்ஸுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்து சர்க்கிள் ரவுண்ட் அடிச்சிச்சு. நம்ம தலைக்கு மேலே காதுக்கு மேலே தான் ரொம்ப க்ளோஸாக வந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு. நல்ல அந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. அந்த சிட்டியிலேருந்து நம்ம அந்த வண்டியோட இரைச்சல் சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம பசங்க எல்லாமே அதில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம பொண்ணையும் பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் உள்ளே போனவொன்னே தாங்க ஒரு திகில் இருந்துச்சு, பேய் வீடுன்னு சொல்லி. அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போதே காஞ்சனா மியூசிக்கு, பேய் சிரிக்கிற மாதிரி சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப இதாக இருந்துச்சு. நானே போகிறதுக்கு பயந்தேன். ஆனால் என்னோடய பசங்கள்லாம் உள்ளே நுழைய மாட்டேன்ட்டாங்க. உள்ளே என்ட்ரானவுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு மட்டும்தான், பேக்ரவுண்டு சவுண்டு மட்டுமே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. அங்கங்கே அந்த பேய் இருக்கிற மாதிரி உள்ளே வந்து நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு உள்ளே போகுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா கலர் ஃபிஷ்ஷு உள்ளே பார்த்திங்கன்னா ஒன்று 5 கிலோ 6 கிலோலாம் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய பெரிய ஃபிஷ்ஷெலாம் உள்ளே இருந்துச்சுங்க. அதுவும் நல்ல இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வாட்டர் ரைடு அளவு கிட்டத்தட்ட ஒரு 14-15 ஆக்டிவிட்டி கிட்டே இருந்துச்சுங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் இந்த வாட்டர் ஃபால்ஸு டிஜே மியூசிக்கோட எல்லாம் என்ஜாய் பண்ணி இது பண்ணாங்க. அதுதான் அங்கே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ஒண்டர் ஃபால்ஸும் டிஜே மியூசிக்கோட டான்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. மஸ்ட்டு எல்லாருமே போங்க.